ஹே காய்ஸ், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டு ஆல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம்னா பர்சனல் ட்ரைனிங். இப்போ ஜென்ரலாக பர்சனல் ட்ரைனிங்கிறது எல்லா ஜிம்லேயுமே இருக்குது. ஸோ அதை அவங்க எப்படி கைட் பண்ணுறாங்கன்னா, இப்போ வெயிட் லாஸ் ஆர் வெயிட் கெயின் அப்படின்ற மாதிரி சொல்லி, எனக்கு இந்த மாதிரி பேக் பெயின் இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு டெட் லிஃப்ட் போடுங்க, உங்களுக்கு பேக் பெயின் போய்டும், இல்லை ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் பண்ணுங்கள், பேக் பெயின் போய்டும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, வெயிட் லாஸ்க்கு வந்துட்டு நான் டயட் தரேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, டெய்லியும் கார்டியோ பண்ணுங்கள், வெயிட் லாஸ் ஆகும், அந்த மாதிரி கைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ ஒருத்தவங்க பேக் பெயின் வருதுன்னு சொல்கிறாங்கன்னா அது என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்மளாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு டெட் லிஃப்ட் போட்டால் சரியாயிடும், ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் போட்டால் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு போஸ்டர் அசஸ்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும். போஸ்டர் அசஸ்மெண்ட்னா இப்போ அவங்களோட போன் என்ன பொசிஷனில் இருக்குது, அவங்களோட போஸ்டர் என்ன பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்களுக்கு வந்துட்டு ஸ்வே பேக் இருக்குது, அப்படி இல்லைன்னா லம்பர் லார்டோசிஸ் இருக்குது, அப்படி இல்லைன்னா தொராசிக் கைஃபோசிஸ், அந்த மாதிரி சம் டைப் ஆஃப் வந்து போஸ்டர் அசஸ்மெண்ட் இருக்குது. அதெல்லாம் பற்றி நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன ஒர்க் அவுட் கொடுக்கணுமோ அந்த ஒர்க் அவுட் கொடுத்து க்யூர் பண்ணிங்கனால அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். ஓகே, நம்ம இவங்கள்ட்ட வந்து பர்சனல் ட்ரைனிங் போட்டோம், நமக்கு ஒரு 2 மந்த் 3 மந்தில் பேக் பெயின் போயிடுச்சு, அப்போ இவங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும். அதுக்கப்புறம் அவங்க கோல் என்னவோ அதை உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, வெயிட் கெயின் இல்லைனா வெயிட் லாஸ் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் எல்லாருமே போஸ்டர் அசஸ்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கங்க. இது வந்து பேசிக்கான ஒரு விஷயம். பர்சனல் ட்ரைனிங் பண்ணுற எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கணும்.